ஒரு நாள் சடன்லி ஒரு கண்ட்ரில இருக்கக்கூடிய யூஎஸ் எம்பசி அட்டாக் ஆகுது. அங்க இருந்த 52 அமெரிக்கன்ஸ் பாத்தீங்கன்னா ஹாஸ்டேஜா பிடிக்கப்படுறாங்க. இந்த கிரைசிஸ் 444 நாட்கள் நீடிக்குது. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் பவர் கண்ட்ரிக்கும் ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கும் நடுவுல 40 வருடங்களுக்கு மேல டென்ஷன் தொடருது. இதுதான் ஈரான்னு சொல்லக்கூடிய கண்ட்ரி. இப்ப கொஸ்டின் என்னன்னா, இவ்வளவு வருடங்கள் ஆனதுக்கு அப்புறமாவும் ஈரான் இன்னைக்கு வரக்காட்டியுமே யுனைடெட் ஸ்டேட்ஸோட டிரெக்டா பேசுறதுக்கு மறுத்துக்கிட்டு வராங்க. ஸோ இதுக்கான காரணம் ஹிஸ்டரியில நடந்த அந்த இவெண்ட்ஸ் தான் சொல்லி இன்னைக்குமே இந்த கான்ஃப்ளிக்ட்ஸை உயிரோட வச்சிருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனையோட ஆரம்பம் எங்கன்னு பார்க்கலாம். இதோட ஆரம்பம் 1979 நடந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் ஈரான் நாட்டை ஆட்சி செய்தது ஒரு ராஜா. அவரோட ஆட்சி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஆதரவோட தான் நடந்துச்சு. ஸோ அந்த அரசுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்துச்சு. ஆனால் ஈரான் நாட்டில் இருந்த பல மக்களுக்கு இந்த ஆட்சியில சில குறைகளை கண்டாங்க. ஸோ அதனால அந்த அரசை மாற்ற வேணும்னு சொல்லி பெரிய அளவில் போராட்டம் எல்லாம் செய்ய தொடங்குறாங்க. இந்த பெரிய மக்கள் எழுச்சி தான் அதுக்கப்புறமா ஈரான் புரட்சின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த போராட்டத்துக்கு அப்புறமா அந்த ராஜாவோட ஆட்சி முடிவடையுது. அதுக்கு பதிலாக மத அடிப்படையிலான ஒரு புதிய அரசு ஈரான்ல ஆரம்பமாகுது. இந்த புதிய அரசு வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு முக்கியமான முடிவை எடுத்தாங்க. அது என்னன்னா, அமெரிக்காவோட செல்வாக்கு ஈரான் நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அந்த முடிவுக்கு அப்புறமா ஈரான் மற்றும் அமெரிக்கா இந்த 2 நாடுக்கும் இடையிலான நல்ல உறவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போகுது. அதுக்கப்புறமா நடந்த ஒரு சம்பவம் இந்த பிரச்சனைய இன்னும் பெரிய பதட்டமா மாற்றுச்சுன்னு சொல்லலாம். இந்த புரட்சியெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈரான் நாட்டுல பலர் ரொம்பவுமே கோபமா இருந்தாங்க. ஸோ அவங்க அமெரிக்கா மீது கடும் எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சாங்க. அந்த நேரத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஈரான் நாட்டுல தலைநகரான டெஹ்ரான் நகரத்துல அமெரிக்காவோட தூதரகம் இருந்துச்சு. ஒரு நாள் சில இளைஞர்கள் அந்த தூதரகத்துக்குள்ள பலவந்தமா நுழைஞ்சாங்க. ஸோ அவங்க அங்கிருந்த 52 அமெரிக்கர்களை பிடிச்சு வச்சு கொண்டாங்க. அவங்க வெளியே செல்ல முடியாம தடுத்து வச்சிருந்தாங்க. இந்த நிலை ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, மொத்தமா 444 நாட்கள் அங்கேயே பிடித்து வைக்கப்பட்டு தொடர்ந்து வந்துச்சு. ஸோ இந்த சம்பவம் உலகம் முழுக்க ஒரு பெரிய அதிர்ச்சியையும் பிரச்சனையும் ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஈரான் மற்றும் அமெரிக்கா இந்த 2 நாடுக்கும் இடையிலான உறவு ஆல்ரெடி இருந்ததை விட இன்னுமே மோசமாகிச்சுன்னு சொல்லலாம். இந்த நாள்ல இருந்து 2 நாடுகளுக்கும் இடையிலான இருந்த நம்பிக்கை முழுவதுமா உடைஞ்சு போகுது. ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சம் காலம் போனாலுமே ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதட்டம் குறையவே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இன்னொரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதுதான் ஈரானோட அணுசக்தி திட்டம். ஸோ அமெரிக்கா கவலைப்படுறது என்னன்னா, ஈரான் இதை பயன்படுத்தி அணு ஆயுதம் உருவாக்கலாம்னு சொல்லி. ஆனா ஈரான் சொல்றது என்னன்னா, நாம அணுசக்தி மின்சாரம் தயாரிக்கத்தான் பயன்படுத்துறோம், ஆயுதம் செய்ய இல்லைன்னு சொல்லி. ஸோ இந்த கருத்து வேறுபாடு காரணமா உலக அரசியல்ல மிகப்பெரிய முரண்பாடு உருவாகிச்சு. இந்த பிரச்சனை இதுவரை காட்டியுமே சரியா தீராததால தான் இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான பதட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2015 இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனையை சில அளவுக்கு சரி செய்ய ஒரு உடன்பாடுக்கு வந்தாங்க. ஸோ அந்த உடன்பாட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்லி. ஸோ இந்த உடன்பாட்டோட முக்கிய விஷயங்கள் என்னன்னா, ஈரானோட அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஈரான் ஒப்புக்கொள்ளுது. அதே மாதிரி அதுக்கு பதிலாக அமெரிக்கா சர்வதேச பொருளாதார தடைகளை ஈரானுக்கு குறைக்கும்னு சொல்லி ஒத்துக்கொள்ளுது. ஸோ இந்த உடன்பாடு சர்வதேச தலைவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லி கருதப்பட்டுச்சு. ஆனால் இதன் மூலம் எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்துச்சுன்னு சொல்ல முடியாது. பழைய நம்பிக்கைகள் இன்னுமே முழுமையா நிலைநிறுத்தப்படல. 2018 ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அமெரிக்காவோட அரசு பாத்தீங்கன்னா இந்த அணுசக்தி உடன்பாட்டுல இருந்து வெளியேறுது. இதனால ஈரானோட தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவோட வாக்குறுதிகள் எல்லாம் நம்பகத்தன்மையா இல்லைன்னு சொல்லி. ஸோ இந்த செகண்ட்ல இருந்து இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான நம்பிக்கை முற்று முழுவதுமா இல்லாமே போகுதுன்னு சொல்லலாம். மீண்டும் பழைய பதட்டம் தொடங்குது. ஸோ இப்படி நிறைய டென்ஷன்ஸ் இந்த 2 நாட்டுக்கும் இடையில தொடர்ந்து இருந்துகிட்டே தான் வந்திருக்கு. ஸோ இப்போதைய நிலைப்படி ஈரான் நேரடியாக அமெரிக்கா கிட்ட பேசாததுக்கான முக்கிய காரணங்களா நம்பிக்கை இல்லாதது, அவங்க வைக்கிற கடுமையான பொருளாதார தடைகள், ராணுவ அச்சுறுத்தல்கள், அணுசக்தி முரண்பாடு, இது எல்லாம் தான் சொல்லப்படுது. இதனால தான் ஈரான் தலைவர்கள் சொல்றாங்க என்னன்னா, இந்த அச்சுறுத்தல்கள் அது மட்டும் இல்லாம பதட்டம் இதெல்லாம் இருக்கிறப்ப நேரடியா பேச்சுவார்த்தை செய்யறதுல எந்த வித யூஸுமே இல்லைன்னு சொல்லி. ஆனா ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா,
ஈரான் கம்ப்ளீட்லி டிப்ளமசியை ரிஜெக்ட் பண்ணல. சில நேரங்கள்ல இன்டைரக்டான டாக்ஸை அக்செப்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ கொஷன் இன்னும் ஓப்பன்ல தான் இருக்குது. ஈரான் வர்சஸ் யூஎஸ் கான்ஃபிளிக்ட் ஃபியூச்சர்ல சோல் ஆகுமா? இதுதான் உலக அரசியல்ல இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்சர்னு சொல்லலாம்.